அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தமது சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் 2ஆம் நாளாக இன்று கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றி அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டுகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் நேற்று முன்தினம் தொடங்கினார். தீவுத்திடலில் அலைக்கடலென திரண்டிருந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே முதலமைச்சர் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலிச்சிக்குடி பைபாஸ் சாலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி உரையாற்றி அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரிக்கிறார். விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், பெரம்பலூர், குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், திட்டக்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விருத்தாச்சலம் பொதுக்கூட்டத்தில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பேராவலுடன் எதிர்பார்த்து வரவேற்க காத்திருக்கின்றனர். இப்ப படிக்கிற இளைஞர்களுக்கு நாளைக்கு தமிழக முதல்வர் அம்மா வந்தா மட்டும்தான் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால மீண்டும் தமிழக முதல்வர் அம்மா ஆட்சிக்கு வரணுன்றது எங்களுடைய ஆசை. நாங்கள் விருத்தாச்சலத்தில் எங்கள் ஊர்கிட்ட நாங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம், நாங்கள் நேரில் பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் முதலமைச்சர் அம்மா தான் வரணுன்றது எங்களுக்கு ஆசை. அம்மா விருத்தாச்சலத்துக்கு வராங்க. அம்மாவை பார்க்க நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆவலாக பார்க்க போகிறோம். அம்மாவை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களே மறுபடியும் மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு எங்களுடைய அம்மா எங்கள் பகுதிக்கு ஓட்டு கேட்க வராங்க. இதை விட ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இல்லை. புரட்சித் தலைவர் அம்மாவோட முகத்தை பார்த்தாவே எங்களுக்கு 1000 சந்தோஷம், எவ்வளவோ இன்பங்கள், எவ்வளவோ மகிழ்ச்சி. இது மக்கள் ஒவ்வொருத்தரும் புரட்சித் தலைவர் அம்மா இறைவனை நேரில் பார்க்குற மாரி புரட்சித் தலைவர் அம்மா பார்க்க தயாராக இருக்காங்க. அந்த நேரத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் எப்போ புரட்சித் தலைவர் அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்து துடிச்சிக்கிட்டு இருக்கோம். சிஎம் இங்கே வராது, அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அந்த நாளில் எதிர்பார்த்துட்ருக்கோம். அவங்க கொடுத்த லேப்டாப்பு, மிக்சி, கிரைண்டர் எல்லாருக்கும் ரொம்ப யூஸாக இருந்துச்சு. அதனால் திருப்பி அவங்க இந்த டைம் ஆட்சிக்கு வரத்துக்கு நாங்களும் எல்லாரும் ஓட்டு போட்டு அவங்கள வெற்றி பெற செய்வோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அம்மா இந்த ஊருக்கு வர்றது. நான் படித்த பள்ளியில் கூட எனக்காக லேப்டாப்பு, சைக்கிள், பென்சில் இந்த அளவுக்கு நான் ஆளாகி நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். மக்களுக்காக அவங்க எவ்வளோ செஞ்சுருக்காங்க. ஃபேனு, கிரைண்டரு, மிக்சிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அம்மா இருக்கிற வரையும் இந்த உலகத்தில் யாருமே ஏழை இல்லை. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் தைரியமாக இருக்கிறது காரணமே அம்மா தான். இந்த இடத்துல அம்மா காலடி வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் அவங்க முதல்வராக வரணுன்னு நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம். எங்களை போன்றவங்களுக்கு 1000 ரூபா பணம், முதியோர் பணம், பென்ஷன் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக இன்றைக்கி எங்களுக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு இன்றைக்கி மாதம் 1000 ரூபா வருது. அதை வச்சு நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். மீண்டும் அம்மா வரணும்.